ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய சம்பா பச்சரிசி சாதம் கூட இந்த இடி சாம்பார் சூப்பரான காம்போ. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வறுத்து பவுடர் பண்ண வேண்டியதை பார்த்துடலாம். 10 மிளகாய் வத்தல், 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி, கொஞ்சமாக காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் தோல் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இந்த தக்காளி முருங்கைக்காவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. அதை கரைச்சி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சாம்பார் பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு காய்கறி நல்லா வேகட்டும். இந்த உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாத்துலேயுமே சேர்த்து காய்கறி நல்லா வேகட்டும். இது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய்கறி வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம தேங்காய் ரெடி பண்ணிடலாம். நம்ம பவுட்ரு பண்ணியிருந்த அதே மிக்ஸி ஜாரில் கூட துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4, இதை தண்ணியெல்லாம் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் ஓட்டி எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்க்கும் போது மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு பண்ணி போட்டுடலாம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து போட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியான இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.